வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தாரு. கிட்டத்தட்ட அந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு யாத்திரை, எண்மண் எண்மக்கள் அப்படின்ற ஒரு யாத்திரையை நடத்திட்டு அதுக்கப்புறம் அவருடைய பதவி அப்படின்றது பறிக்கப்படுது, மாத்துறாங்க. தேசிய தலைமை வந்து நயினா நாகேந்திரனுக்கு பொறுப்பை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை ரொம்ப நாளா எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை, ரொம்ப சைட்லைன் செய்யப்பட்டு ரொம்ப அமைதியாக தான் இருந்தாரு. எலெக்ஷன்லயும் கண்டெஸ்ட் பண்ணுவாங்கலாம் நினைச்சாங்க, கண்டெஸ்டும் பண்ணல. இல்ல மேல போறாரு, நேஷனல் பாலிடிக்ஸ் அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க, அங்க கூட்டிட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி நிறைய சொன்னாங்க. அங்கேயும் போல ரொம்ப சைலண்டா தான் இருந்தாரு. இப்போ திடீர்னு அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்றது எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அது உறுதிதான். அண்ணாமலை வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. நாளை மறுநாள் அவருடைய பிறந்த நாள். அப்போ எல்லாத்தையும் சொல்ல போறாரு, கட்சியை வந்து ஃப்ளோட் பண்ண போறாரு அப்படின்றது பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்போ வரைக்கும் சொல்றது அண்ணாமலை டெல்லியில இருக்காரு. 5 பக்க கடிதம் கொடுத்திருக்காங்க பாஜக தலைமைக்கு. அண்ணாமலை பதவி விலகிறார். அண்ணாமலை அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் அப்படின்ற பொறுப்புல இருந்து விலகிறாரு. தமிழ்நாட்டுக்கு ஏற்ற ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறார். தமிழ்நாட்டுல பாஜக தமிழ்நாட்டுல டைரக்டா அவங்களால இங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அண்ணாமலைக்கு இருந்த ஒரு பேகேஜ் அப்படின்றதும் பாஜக மட்டும்தான். இப்ப அதையெல்லாம் முதிர்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புதிய அரசியல் கட்சியை அண்ணாமலை தொடங்க இருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அது தமிழ் சினிமாலெல்லாம் ஒரு படத்தை 5 வருஷம் முன்னாடி ஒருத்தர் எடுத்திருப்பாங்க, அது ஓடி இருக்காது. அதே கதையை புதுசா ஒருத்தன் வந்து எடுத்திருப்பான், ஏதோ சின்ன சேஞ்ச் இருக்கும், அது அப்ப முரட்டு ஹிட் அடிச்சிருக்கும். சில எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரே கதையை நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க பாய்ஸோட கதையும் அதே சீசன்ல அதே மாதிரியான வேறு கதைகள்லாம் வந்துச்சு. பாய்ஸ் ஓடல, ஆனா வேற படங்கள் ஓடுனுச்சு. என்னடா ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தினது நானு, எவனோ ஒருத்தன் இதுல பெனிஃபிட் ஆகிறானேன்னு சங்கர் கவலைப்பட்டிருப்பாரு. அதை போல இது அண்ணாமலை அறிமுகப்படுத்தின மாடலை இன்னும் பிரம்மாண்டமா செஞ்சு விஜய் சக்சீட் ஆன பிறகு அவருக்கு, அண்ணாமலைக்கு இதுதான் நம்முடைய பவரை டெஸ்ட். அண்ணாமலையினுடைய புதிய கட்சிக்கும் விஜயினுடைய வெற்றிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, நிறையவே இருக்கு. அண்ணாமலை ஃபார்முலா என்ன? எதை பத்தியும் கவலைப்படாத ஃபேக் நியூஸ், எதிரில் இருக்கிறவங்கள குருட்டுத்தனமா அடிச்சு பேசுற, அல்ல தர்க்கத்தை பத்தி கவலைப்படாத, எவ்வளவு மேல கிரிட்டிசிசம் வந்தாலும் லாஜிக்கலா உங்களை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை அம்பலப்படுத்தினாலும் அதை பத்தியெல்லாம் கவலையே படாம செலக்டிவா சில விஷயங்களுக்கு மட்டும் பதில் சொல்லி எப்போதும் நியூஸ்ல இருந்து பரபரன்னு காட்டிட்டு ஃபேக் நியூஸ் அள்ளி இறக்கிச்சு ஒரு கம்பெனியை வச்சு வார் ரூம் மாதிரி செட் பண்ணி எல்லாரையும் எதிர்கொண்டு சொந்த கட்சியிலே கூட மற்ற போட்டிகளை எல்லாம் காலி பண்ணி அவர் முன்னெடுத்த ஒரு அரசியல் இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலா அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னு சொன்னா, நம்மளோட பாலிடிக்ஸுக்கு இது இந்த கிரவுண்டு பொருத்தமானது இல்லை அப்படின்னு ஒரு நினைப்புல இருந்திருப்பாரு முன்பு. இப்போ அவருக்கு என்ன முடிவு வந்திருக்கும்னா, இல்ல நம்ம பாலிடிக்ஸ்க்கு இது பொருத்தமான கிரவுண்டு தான், இந்த மாதிரி சரியான டீம் நம்ம தோல்ல ஏறி உட்கார்ந்துருக்கிற இந்த தர்தரம் தான் பிரச்சனைன்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரு. பிஜேபிங்கிற லேபிள் இல்ல, முதல்ல என்ன நினைச்சிருப்பாருன்னா, பிஜேபிங்கிற லேபிள் இருந்ததுன்னா பணம் இருக்கும், அதிகாரம் இருக்கும், எல்லாத்தையும் வச்சு நம்ம சாதிச்சுக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. அது ஒரு அட்வான்டேஜ்னு நினைச்சிருப்பாரு. பட் அது நம்ம ஸ்பீடை குறைக்கிற லக்கேஜ்னு வரும்போது அதை இறக்கி விட்டுட்டு நம்முடைய ஏற்கனவே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்பவும் பழைய படத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்த படத்தை வேற ஒரு இதில் ரிலீஸ் பண்ணலான்னு யோசிக்கிறார். அப்படித்தான் இருக்க முடியும். ஏன்னா இது இப்போது ஏடிஎம்கே தன்னுடைய இதை வந்து இழக்குது, தன்னுடைய பேஸை வந்து இழந்துட்டு இருக்கு. இனிமே அது உள்ள இருக்கிறவங்கலாம் தலைதறிக்க வெளியில ஓடியாருவாங்க. அந்த ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சு. ஆமா, இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டு, ஹிந்துத்துவ ஓட்டு, இந்த மிடில் கிளாஸோட ஓட்டு, ஆனால் படித்தவங்க வரணும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும் தெரியுமா. அதாவது வெயிலே விருப்பப்பட்டா மட்டும் வெயிலுக்கு போகிற ஒரு கேட்டகரி இருக்கும்ல இந்த தமிழ்நாட்டில். ஒப்பீட்டளவில் அந்த மிடில் கிளாஸ் கொஞ்சம் அதிகம். கோயம்புத்தூரில், திருப்பூரில், சென்னை, அது மாதிரி கொஞ்சம் இந்த எலிட் செக்ஷனுக்கான, எலிட் மிடில் கிளாஸுக்கான ஒரு அரசியலில் அவர் ஆல்ரெடி அதுக்கு முதலீடு பண்ணியிருக்காரு. அது கிடைக்கலாம். பிராமின் ஓட்டு எடுக்கலாம். என்ன விஜய் மேல இருக்கிற டிசப்பாயின்மெண்ட் இருக்குல்ல. ஆனா பிஜேபியை விட்டு வெளியே வந்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறார், மக்கள் சக்தி இயக்கம் அப்படின்ற பேர்லாம் சொல்றாங்க. எவ்வளவு தூரம் அது உண்மைன்றதான் தெரியல, தெரிஞ்சிடும் இன்னும் ஒரு 2 நாட்கள்ல. ஆனா பாஜக விட்டு வெளியே வந்து இதை ஆரம்பிக்கும் பட்சத்துல இவரால அதை விட அதிகமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஈல்ட் பண்ண முடியுமா? ரிசல்ட்டை வந்து அட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? நம்ம தமிழ்நாட்டுல இனிமே எதை நீங்க இது பண்ணுவீங்க, எது நடக்காதுன்னு சொல்லுவீங்க. திவாகர் வந்து நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆவார்னு சொன்னீங்கன்னா கூட, வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆனார்னு சொன்னா கூட முடியாதுன்னு நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். ஆச்சா, என்ன ஒண்ணு, ஒரு ப்ராப்பரான பிஆர் டீம், அதுக்கான ஒரு நரேட்டிவ், இன்வெஸ்ட்மெண்ட், 2 நல்ல ப்ரொடியூசரு, அதெல்லாம் கிடைச்சதுன்னா அதுவும் வரலான்னு தான் தோணுது எனக்கு. அதனால எதுவும் எந்த பிஜேபியில இருந்து அவரால் அதை பண்ண முடியல. பிஜேபி நீங்க சொன்ன எல்லாமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது, டீம் இருந்துச்சு,
பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஃபேக் நியூஸை வந்து பரப்புறதுல அவங்களை அடிச்சுக்கிறது ஆளே கிடையாது, ஓகே, உலகத்திலே கிடையாது. அந்த மாதிரி வந்து 98 டிகிரி 99 டிகிரி வரைக்கும்லாம் கொதிக்காது. அந்த ரைட் டெம்பரேச்சர் தான் அது கொதிக்க ஆரம்பிக்கும். ப்ராபப்ளி அந்த 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 ஃபேக்டர்ஸ் எல்லாமே இது ஒரு 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 காக்னேட்டிவா பலவீனமாக இருக்கிற, அறிவுபூர்வமாக எதிர்வினை ஆற்றுகிற திறன் கொஞ்சம் 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 கொஞ்சமாக டேமேஜ் ஆகி உணர்வுபூர்வமாக மட்டும் செயல்படுகிற, ரொம்ப குறுகிய கால ப்ளஷரை மட்டுமே, குறுகிய கால இன்பங்களை மட்டுமே ப்ரையாரிட்டியாக வச்சு நீண்ட கால இழப்புகள் குறித்து கவலைப்படாத ஒரு ஒரு சொசைட்டியாக, அது ஒரு மாதிரி எல்லா சைட்லேயும் வர்ற டேமேஜ் வந்து எல்லாம் கூடி வர்ற நேரமாக இருக்கும். எல்லா கிரகங்களும் இருக்குது. இந்த பூமியில் மட்டும் எப்படி உயிர் உருவானுச்சு? உயிர் உருவாகிறதுக்கான சூழ்நிலை அங்கே வந்த பிறகு வருது இல்லையா? அதை போல இவர் பார்த்த உழைப்பும் இதில் இருக்குது. இவர் ப்ரிப்பேர் பண்ணார் இல்லையா? விஜய் ஜெயிக்கிறதுல அண்ணாமலையினுடைய பங்கு இருக்குன்னு சொல்றீங்களா? அண்ணாமலை உருவாக்கி வச்ச ஒரு கிரவுண்ட் இருக்கு இல்லையா? அது இந்த விஜய் போற பாதையை பண்படுத்தியவர்கள் அவங்களும். சீமான், ஆமா, இவர் தான் டெக்னிக்கலி இவர் தான் அதுக்கான பாதையை உருவாக்குனது. அதாவது ஒரு ஃபேக் நியூஸ் வந்து இங்க பிரச்சனையே கிடையாது. நீங்க பொய்ய தாராளமா பேசலாம், முரட்டுத்தனமா அதை நம்புவதற்கு ஆள் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணது அவர் தானே, விஜய் இல்லையே? அதுல வந்து பயனர் என்ன மாதிரி சொல்றீங்க? அண்ணாமலை ஃபேக் நியூஸ் நீங்க இப்போ வர்றதெல்லாம் இருக்குல்ல, இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு, பாஜக இப்படி செஞ்சுச்சு அப்படி செஞ்சுச்சுங்கிற மாதிரியான செய்திகள்லாம் அண்ணாமலை டைம்ல தான் வந்தது. 2014 வந்துச்சு தொடர். மோடியில அங்க குஜராத் மினுக்குது பழக்குதுன்னு சொல்றேன். இங்க வந்து ஒரு வார் ரூம் வச்சு சொல்றேன். ஓகே, ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு தொழில் நிறுவனத்தை போல அவர்கள் இறக்கி விட்டது எல்லாம் இருக்கு இல்லையா? திடீர்னு தஞ்சாவூர் செய்திகள், திருவண்ணாமலை செய்திகள்னு சொல்லி பேஜ் எல்லாம் வரும். அது முழுக்கவே அண்ணாமலை புகழ்பாடுற மாதிரி இருக்கும். அண்ட் அது ஹிந்துத்துவாவை பிரச்சாரம் பண்ற மாதிரி தான் இருக்கும். அவரோட நிலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் யாரெல்லாம் அட்டாக் பண்றாங்களோ அவங்களெல்லாம் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரியான நம்ம சிந்திக்காத வழிகளில எல்லாம் ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு 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 நரேட்டிவ் கண்டென்ட்கள் வந்துகிட்டே இருந்தது. பட் அது படம் பழுக்கிறதுக்குள்ள என்ன ஆச்சுன்னு சொன்னா, பிஜேபியோட மற்ற சுமை ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. அது மேபி ஒரு அண்ணாமலையினுடைய வார் ரூமா நம்ம ரூட்டோட கம்பேர் பண்ணலாம். இப்போ ரூட் அதை விட அதை தாண்டினது. ரூட்டோட ஃபார்முலா எல்லாம் வேற. ஆக்சுவலா அந்த வார் ரூம்ல சிடி நிர்மல்குமார் தான் முன்னாடி, அவர் தான் ஹெட்டா இருந்தாரு. அண்ணாமலை இருந்தப்போ சிடி நிர்மல்குமார் அமைச்சர் ஆயிட்டாரு. அவர் தான் அங்க இருந்தாரு. ஆமா, ஆனா அவங்களுக்கு பிரச்சனை தான் வெளியே வந்தாரு. ஆனா அவர் தான் அப்போ ஐடிவிங்கோட தலைவராக இருந்தார் சிடி நிர்மல்குமார். சிடி நிர்மல்குமாரோட போஸ்ட்லேயே பார்த்துருக்கலாமே. அவரே எத்தனை அந்த ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியோட பெண்களோட போட்ட போஸ்ட்லாம் அவர் இதுல இருக்குல்ல. நிறைய ஃபேக் நியூஸை வந்து சர்வசாதாரணமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சுங்கிற மாதிரியான ஃபேக் நியூஸ் எல்லாம் அவங்க இறக்குனது தான். அந்த மாடல் அது ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அது கணியறதுக்கான சூழலை பாஜக உருவாக்க முடியல. அண்ட் அந்த அவங்க சேர்த்த மற்றது இவங்க போட்டி போட்ட இன்னொன்று இருக்குல்ல, இந்த கவுண்டர் ஓட்டு. எடப்பாடி சுதாரிச்சது அதுதான். இந்த கவுண்டர் ஓட்டோட ஒரே ஓனராக இருக்கணும்னு இவர் முயற்சி செய்ய, நம்மளுக்கு போட்டி அவர் வருவாருன்னு சொல்லி எடப்பாடி அண்ணாமலை இறக்கி விட்டதுன்னு சொல்லி அது ஒரு அந்த எக்ஸிகியூஷன்ல ஒரு சின்ன இடைஞ்சல் வந்துருச்சு. தொழில் சரியான தொழில் தான், பட் ராங் டைம்ல பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க. இப்போ திரும்ப புது தொழிலை ஆரம்பிக்கலாம், லக்கேஜை இறக்கி விடுவோம். இந்த லக்கேஜ் இறக்கி விடும். இன்னொன்று அவரோட கணக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, விஜய் மேல அந்த அதிருப்தி உருவாகிறது அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது. இனிமே அது ஒவ்வொரு நாளும் பெருகும், தடுக்கவே முடியாது. நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, கல்வி, சுகாதாரம், மின்சாரம், சட்டம் ஒழுங்கு, இல்லை தொழில், வேலைவாய்ப்பு, எனி ஆஸ்பெக்ட் அவர்களால் எதிர்ப்பை வந்து குறைக்கவே முடியாது. ஏன்னா இந்த 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 டீமே அப்படித்தான். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு புதுசுன்றதுனாலயா? புதுசுங்கிறதுனால இல்லை, இவர்களுடைய இயல்பே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பொருத்தமானது அல்ல. அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்ச்சியா வேலை செய்யற ஒரு அது ஒரு வேறொரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஆமா, நம்ம சிம்பிள் ஒரு டிகிரி படிக்கணும்னு சொன்னா குறைஞ்சபட்சம் +2 முடிச்சிருக்கணுங்கிறது ஒரு தேவை இருக்குல்ல. ஒருவேளை நீங்க நேரடியாக ஒருத்தனை போய் அட்மிஷன் காலேஜில் போட்டிங்கனாலும் கூட +2 வரைக்கும் ஒன்றுமே பண்ணாதவன், சும்மா வந்து எக்ஸாமுக்கே போகாமல் இருக்கவன் வந்து காலேஜில் உட்காந்து அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிடுவான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அது பல்வேறு காரணங்கள் இருக்கு. அவர்கள் இன்னொன்று அவங்க வந்திருக்கிற சூழ்நிலை, விஜய் கட்சிக்கு இன்னொரு சாபம்னு சொன்னால், இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழல் இருக்கு இல்லையா, பொருளாதாரம் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்களால் மட்டும் விளையாட முடிகிற இடம். இவங்களுக்கு இந்த சூழலும் ஒரு பெரிய பனிஷ்மெண்ட். அதனால இவர்களுக்கு எதிரான எதிர்ப்பை இப்பையிலேருந்தே இந்த சோஷியல் மீடியா நரேட்டிவ்ஸ், இந்த மாதிரியான ரூட் மாதிரியான ஒரு டீமை வச்சு அடிச்சா நாம அந்த இடத்தை கைப்பற்றிடலாம்.
கிரவுண்ட் ரொம்ப ஒரு புது ஆளை கொண்டு வந்து இறக்கி ஈஸியாக எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்து ஓட்டுகளை வாங்குற அளவுக்கு ப்ராப்பராக முதலீடு பண்ணி சரியாக வேலை செஞ்சால் இதை கைப்பற்ற முடியும்னு அவர் நம்புறாருன்னு நினைக்கிறேன். அதனால இங்கே இறங்கியிருக்காரு. இன்னொன்று, இதே கூட்டணியில் இருந்தாலும், நீங்கள் பிஜேபியில் இருந்தாலும் இந்த இந்த குறைவான சதவீதத்திலிருந்து மேலே கொண்டு வந்து அதை வியாபாரம் பண்ணுறது சிரமம். ஏடிஎம்கேவை முழுங்கினாலும் பாதி ஏடிஎம்கே அந்த பல்வேறு இடங்களில் பிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இப்போ இருக்கிற தொழில் லாபகரமாக இருக்காது. சரி, எனிவே அதை புதுசாக ஆரம்பித்து எவ்வளோ வந்தாலும் லாபம் தான். இங்கே வந்து எப்படியும் நஷ்டமாகிக்கிட்டே இருக்கிற ஒரு பிஸ்னஸாக இருக்குது. அது புது தொழிலாக இருக்குது. அதனால இப்படி வராருன்னு அப்படி தான் நம்ம முதல் கட்டமாக இப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும். அண்ட் அவருக்கு கிடைச்சிருக்கிற இது பாஜகவும் விரும்பும். ஏன்னா ஒரு ப்ராக்சி பிஜேபி தானே அது. அப்படிதான் இருக்க முடியும், அப்படிதான் இருக்கும். இல்லாட்டி அவங்க எப்படி அலோவ் பண்ணுவாங்க? பாஜக மீறிலாம் அவரால் வந்து சண்டை போட்டுட்டு வெளியே வந்து அப்பெல்லாம் வந்து கட்சி செய்ய தேவையும் இல்லையே. என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு? முதலாளியோட, பெரிய முதலாளியோட பகைச்சிக்கிறதுக்கான என்ன தேவை இருக்கு? இந்த ஊர்ல நான் பிரான்ச் நடத்த முடியாது, என்கிட்ட வேலை செஞ்சவன் அங்கே ஒரு பிரான்ச்சை போட்டுக்கிறேங்கிறான், எனக்கு என்ன நட்டம்? எனக்கு ராயல்ட்டி கொடுத்துட்டா போதும்னு ஒரு முதலாளி நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரி இதை வந்து எடுத்துக்கலாம். ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் வர முடியல. இந்து முன்னணி அவங்க தானே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி வச்சாங்க. ஏதோ ஒன்று, நான் லவ் பண்ண என்ன, நீ லவ் பண்ண என்ன, மொத்தத்தில் இந்த குடும்பம் நாசமாக போகணும்னு அந்த வடிவேலு சொல்கிற கதையை தான் இதுவும். யார் இருந்தால் என்ன, எடுத்துக்க வேண்டியதான். ஏன் இது ஏற்கனவே இதில் செஞ்சாங்கல்ல, இங்கே கர்நாடகாவில் கர்நாடக ஜனதா கட்சின்னு சொல்லி இவர் எடியூரப்பா ஆரம்பிச்சார். நடுவில் ஏதாவது இவர் ஓரளவுக்கு தான் பவரை காட்டினாரு. பிஜேபி என்ன பண்ணுச்சு, அவரை திரும்ப கட்சியில சேர்த்து அவரை திரும்ப செய்யமாக்குனாங்க. அவங்க ஈஸி, அவங்களுக்கு கொள்கை நெருக்கடி கிடையாது, கௌரவ பிரச்சனை எல்லாம் கிடையாது. பிஜேபிக்கு யாருக்கு ரீதியா சண்டை போட்டு பிரிஞ்சு வந்து கட்சியெல்லாம் ஆரம்பிக்கல, அப்படிலாம் இல்ல. அவர் மார்க்கெட் இது வந்து கரெக்டா இருக்கு, இந்த சந்தை எனக்கு உகந்ததா இருக்குன்னு அவர் நம்புறாரு. முன்னாடி இம்பாசிபிள்னு அவர் நினைச்சது இப்ப பாசிபிள் ஆயிருக்கு. இல்ல, அப்பவே பாசிபிள்னு நினைச்சதான் இறங்கி இருப்பாங்க. முன்னால இருந்தே ட்ரை பண்ணிருக்காரு. முதல்ல நினைச்ச ரிசல்ட், ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் பொழுது முதலமைச்சர் வேட்பாளர் வந்து அண்ணாமலை மனசுல வச்சுதான் அவர் படிச்ச ஐபிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு வராரு. இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்றதாக இருந்தாங்கன்றது பல சோர்சஸ்ல இருந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரஜினி அதை தூக்கிட்டு வந்தது ஆனந்த விகடன், இயற்கை விவசாயம் அது இதுன்னு ஆனந்த விகடன் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. ஆனந்தவுடன் கொண்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சது எதுவுமே விளங்குனதில்லை. அவங்க நல்லாயிட்டாங்க, அது வேணா உண்மை. ஆனந்த விகடன் ப்ரமோட் பண்ணுறவங்க அவங்க நல்லபடியாக செட்டில் ஆகிட்டாங்க. அண்ணாமலையோட வெல்த்தெல்லாம் கணக்கு பண்ணணுமா? அதெல்லாம் யோசிக்கவே முடியாது. அது ஒரு பார்ட்டியை இன்னொரு 4 வருஷத்துக்கு ஒரு கட்சியை அவர் நடத்த முடிவு பண்ணியிருக்காருன்னா அது எந்த அளவுக்கு சோர்சஸ் இருக்கணும். ப்ரொடியூசர் இப்போ ப்ராப்பரான இப்போ இவருக்கு ஆதரவு கிடைச்ச மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இதெல்லாம் இருந்தால் தான் அவரால் ஆரம்பிக்க முடியும். போலீஸ் கான்டாக்ட் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷனில் அவரால் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ திமுக அதிமுக கிடையாது, லெஃப்ட் கிடையாது. இவங்க ஒரு பக்கம் காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகெல்லாம் கூட்டணிக்குள்ளே போயிட்டாங்க. லெஃப்ட்டு வெளிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் இப்படியாக இருக்க எப்படி இப்போ விஜய் டிக்ளேர் பண்ணுறாருல, ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கேன்ற மாதிரி ஒன்று அண்ணாமலை விஜய் அப்படின்ற இடத்திற்கு இதை கொண்டு போகணுன்றது தான் திட்டமா? இல்லை, அது அப்படி அவங்க முயற்சி பண்ணலாம். பட் இது ஷேர் மார்க்கெட் ஆகுமா? தமிழ்நாடு பாலிடிக்ஸும் ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு பிரச்சனைக்கு 2 வாட்டி ரியாக்ட் பண்ணது. அதை போல புது ஆளுக்கு ஒரு வாய்ப்பு சும்மா ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போம், அந்த சோஷியல் மீடியா நரேட்டிவ்க்கு ஒரு தரம் சான்ஸ் கொடுப்போம், ஒரு ஹீரோவுக்கு வாய்ப்பு கொடுப்போன்றத ஒரு தரம் அதை எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துட்டாங்க. சேம் இன்டென்சிட்டியோட அவர்கள் மறுபடியும் அதை செய்வாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஒன்று, விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி அடுத்த புதுமுகத்திற்கு ஒரு வாய்ப்பு, அதே அது ரிப்பீட் ஆகுமாங்கிறது தெரியாது. அப்படியே இப்போ ரஜினிகாந்தை காப்பி அடிச்சு பல நடிகர்கள் வந்தாலும் இன்னொரு ரஜினியா யாரும் மாற முடியல. விஜய் வந்தது வேற, சும்மா அது வந்து அவர் நிரூபிச்சது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மேனிப்புலேட்டிவா சோஷியல் மீடியாவில் ஒரு அட்டாக் ஒன்று நடத்தி அவரை ஒரு பிளாக் பஸ்டர் ஹீரோவா காட்டுனது வரைக்கும் நடந்ததே தவிர அவர் ஒரு ப்ராஃபிட்டபிள் ஹீரோன்னுலாம் நான் சொல்லலை. அது மேபி அது ரஜினி மட்டுமா தான் இருக்க முடியும் பெருமளவு. ரெண்டாவது, அவர் ஒரு மாடலை டெவலப் பண்ணி வச்சிருந்தாரு. நஷ்டப்பட்டா அவங்களுக்கு அந்த நஷ்டத்தை காம்பன்சேட் பண்ற வேலையை ரஜினி வச்சிருந்ததுனால அது செய்ய முடிஞ்சது. ரஜினிக்கு ஒரு நேஷனல் மார்க்கெட் இருந்தது. பட் ரஜினியை காப்பி அடிச்ச பல பேர் படங்கள்லையும் சரி, நீங்க வேற ஒன்றும் இல்லை, தமிழ் சினிமாவில் 2 படம் சுமாராக ஓடிடுச்சுன்னா ஹீரோக்களுக்கு அடுத்து வர்ற ஒரு முதல் ஐடியா வந்து தான் இன்னொரு ரஜினி ஆகணுங்கிறது தான். யாரும் இந்த மாதிரி கட்டில், வாஷிங் மிஷின், தையல் மிஷின்லாம் கொடுத்து விஜயகாந்த் ஆகணும்னு யாரும் நினைக்கல. யாரும் இதை வச்சுட்டு பல்ல பிடுங்கி கையை காலை உடச்சிக்கிட்டு
கமல் மாதிரி ஆகணும்லாம் அடுத்து யாரும் முயற்சி பண்ணல. விக்ரம் வந்தாரு, விக்ரம பார்த்த பிறகு எல்லாருக்கும் சுதாரிச்சிட்டாங்க. ரஜினியாக ட்ரை பண்ணி நாசமா போனாலும் பரவாயில்ல, கமலாக முயற்சி பண்ணி வீணா போக வேணாம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க போல. பட் இது இந்த காப்பி எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. இன்ஃபேக்ட் விஜய் விஜய் சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து, முதல்ல நான் வீட்டுக்குள்ள போயிட்டு தான் நான் இப்போ வந்து ஓட்டை கேட்கறேன்றத சொன்னாரு. இன்னைக்கு அவர் கிடைத்த வாக்குகள்ல இருந்து ஒரு வெற்றி பெற்றதுல அவருடைய திரைப்பயணம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ அந்த இடத்துல அண்ணாமலை கம்பேர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போதான் அவர் வந்திருக்காரு. அண்ட் ஆல்மோஸ்ட் அவரோட பாஜக இருந்தது, அவருக்கு இருக்கக்கூடிய ஹிந்துத்வா ஃபேஸ், அவர் பேசியிருக்கிற பேச்சு எல்லாமே இருக்கு. இதெல்லாம் மீறி மக்களினுடைய ஆதரவு விஜய் அளவுக்கு அவர் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதாவது ரொம்ப கஷ்டம்ன்றதான் என்னோட. அண்ணாமலையினுடைய வரலாறு அவருக்கு எதிராக இருக்கும்னு நான் நம்பல. அவர் வேற காரணங்கள் அவரை இரலவென்ட் ஆக்கலாம், ஆனால் அவருடைய அதை வச்சுலாம் மக்கள் மதிப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் இல்லை. எல்லாரும் ரொம்ப ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் தான் இருக்கு. பேசிட்டாரு முன்னாடி, என்ன இப்போ இப்ப என்ன பண்றாரு, ஆமா என்னப்ப சின்ன பையன் பேசிட்டாரு அதனால என்னப்ப. இப்பவே சிலர் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து அவங்க தெரிஞ்ச சர்க்கிள்ல பேசி பார்த்துட்டு அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னா, ஜென்சியாவது சரி ஒரு சாய்ஸ் எடுத்துட்டோம் அதனால என்னப்ப இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு கான்வர்சேஷனுக்கு வர்றாங்க. ஆனா 40 வயசுக்கு மேல இருக்கிற ஓட்டு போட்டவங்க, பாட்டிங்க வரைக்கும், தாத்தாக்கள் வரைக்கும், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும், அந்த 40லேருந்து அந்த 60 வரைக்குமா இருக்கவங்க ஓட்டு போட்டவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னா, ஏன் மற்றவங்க திருடலையா, அவனு தான் திருடிட்டு போட்டுமே அப்படின்னு ஒரு இதை பாயிண்ட் வைக்கிறாங்க. எனக்கு என்னமோ வேலை செய்யறது வந்து இந்த இனி வந்து ஜென்சிட்ட வேலை செய்யலான்னு தோணுது, பெருசுங்கள்ட்ட வேலை செய்யறதான் கஷ்டம்ன்றாங்க. ஒருத்தர்ல ஒரு 3 பேர் இந்த மாதிரி சொல்றாங்க, நமக்கு தெரியாது. பட் மக்கள் இதை பழச ஒரு கிரைட்டீரியாவா வைப்பாங்கன்னு நான் நம்பல. ரொம்பவும் ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறதுனால அது ஒரு சுமையா இருக்காது. இன்னைக்கு நீ கண்டென்ட்டை கொடுக்குறியா, ரொம்ப கஷ்டமான லாஜிக்கெல்லாம் பேசாத. பெரியார், அண்ணா, அந்த பேர் சொல்றதுக்கு மேல எதுவும் பண்ணாத. அந்த அறிவுபூர்வமா தயாரிக்கிறத வந்து தள்ளி ஓரமா நின்று சீரியல் மாதிரி விறுவிறுன்னு இருக்கணும் கண்டென்ட். இன்னைக்கு கடன்னு அப்படி என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கணும், சினிமா மாதிரி. அப்படி ஒரு அவுட்புட்டை கொடுத்தீங்கன்னா வருவேன்னு இந்த ரசிகர்கள் முடிவு செய்யலாம். அல்லது அந்த வெறுப்புல இருக்கவங்க இருக்காங்கல்ல, எனக்கு இன்னொரு ஹீரோ தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ராபப்ளி இது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அண்ணாமலைக்கு இந்த பேங்க் அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சென்சிபிளா இருக்கிற ஒரு 60%, 50%, 60% அவங்க கிட்ட வேலை செய்ய முடியாம போகலாம். பட் விஜய் பக்கம் இருக்கிற ஒரு 35% இருக்குல்ல, பிளஸ் அந்த கோர் ஹிந்துத்வா ஓட் பேங்க் இருக்குல்ல, அது போயிருக்கு, பெரும்பாலும் அங்க போயிருக்குது. அதை உடைச்சு எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த டேமேஜ் இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு இதுல கவலைப்பட வேண்டியது ஏடிஎம்கே அண்ட் விஜயா தான் இருக்க முடியும். டிஎம்கேக்கு இதனால பாதிப்பு பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க பெரும்பாலும் அண்ணாமலையை வந்து விரும்பாதவங்களா தான் இருப்பாங்க. அண்ணாமலை பக்கம் ஆல்ரெடி போலான்னு இருக்கிற டிக்கெட்டுங்க ஆல்ரெடி போயிருக்கும் விஜய்க்கு. இப்போ வந்து அந்த குரூப்புக்குள்ளதான் இவங்க அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லது. எகைன் சொல்றேன், இதை வந்து மதிப்பிட முடியாத ஒரு இது. இப்போ நிறைய இடம் போகுமா வளம் போகுமான்னு தெரியாதுங்கிற மாதிரி தான் இருக்கும் சூழ்நிலை. இதை எப்படி இன்னும் யாராவது கரெக்டாக சர்வே பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது. அண்ட் இவர் எப்படி வேலை செய்வாருங்கிறதும் நமக்கு தெரியாது. பட் நம்ம இப்போ இருக்கிற தரவுகளின் அடிப்படையில் நாம் கெஸ் பண்ணோம்னா சண்டை அந்த செக்ஷனுக்குள்ளே இருக்கும். ரொம்ப குறுகிய கண்ணோட்டத்தோடு இருப்பவர்கள், சோஷியல் மீடியா அடிக்டாக இருக்கிறவங்க, ஒரு எலிட் செக்ஷனு, என்ன நடந்தால் என்ன, எல்லாம் அஃபோர்டபுள், கரண்ட் போதா யூபிஎஸ் இருக்கட்டும், பஸ் இல்லையா கார் எடுத்துப்போம் அப்படின்னு வந்து எந்த லாஸையும் எதிர்கொள்கிற அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிறவங்க, அந்த குதிரை மேலே இந்த குதிரை தோத்தா என்ன அடுத்த குதிரை மேலே பந்தயம் கட்டலாம்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரியான செக்ஷனுக்கு அவர் ஒரு போட்டியாக வர வாய்ப்பு இருக்கு. அரசியலற்று தான் தாவேக்காவும் இருக்கு. அவங்க சில கொள்கைகள்லாம் சொல்றாங்க, பட் எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது அவங்களுடைய. இதனால நம்ம பார்த்ததுல எல்லாம் பேசவே இல்லை. பாருங்க, அது அறிக்கைக்கு கொள்கை தலைவர் ஆமா அப்படிலாம் சொல்றாங்க, அறிக்கைக்கு மட்டும்தான், போஸ்டர்ல இருக்கிற மாதிரி தான் அது, சும்மா பேருக்கு. அரசியலற்று சொன்ன அவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்ப அண்ணாமலையும் தன்னுடைய பேகேஜ் எல்லாம் கழட்டிட்டு வரேன், நான் வந்து இதனால தானே என்ன வந்து நீங்க புறக்கணிச்சிங்க அல்லது சரியா ஏற்றுக்கொள்ளல, இப்ப நான் இதெல்லாம் எடுத்துட்டு வரேன், நான் தமிழ் மொழி பத்தி பேசுறேன், மொழி உரிமை நான் பேசுறேன், தமிழ் பெருமை பேசுறேன், நானும் பெரியாரை பேசுறேன், எம்ஜிஆரை பேசுறேன், கலைஞரை பேசுறேனே பேசான்னு வச்சுப்போம். பேசியிருக்காரு. ஆமா பேசியிருக்காரு. ஆல்ரெடி பெரியாரை வந்து பாஜக பெரியாருடைய தலைவராக இருக்கும்போதே தான் பேசியிருக்காரு. நான் அவருடைய பங்களிப்பை நான் வந்து மறுக்கலன்னு சொல்லியிருக்கேன். ஆமா அதையே மாத்தியும் பேசியிருக்காரு. ஆமா அதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. அரசியலற்ற நபர்கள் இதான் என் பாலிடிக்ஸ், இதான் என்னோட ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ், இதுல இருந்து தான் என்னுடைய பாலிசிஸ் இருக்கும் அப்படின்றதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒண்ணு.
இதுக்கு முன்னாடி இருந்தா நம்ம அப்படிதான் பார்த்திருக்கோம். திமுகல ஒரு கொள்கை இருக்கும், அதிமுகல அதெல்லாம் இருக்காது. அரசியலற்ற திமுகவா அதிமுக. இப்ப எல்லாமே அரசியலற்ற இருக்குல்ல. இதனால என்ன பிரச்சனை அப்படின்றது என்னோட இறுதி இல்ல கேள்வி. இன்னொரு வாய்ப்பு வந்திருக்கு. ஏ பொலிட்டிக்கல் செக்ஷனுக்கு இன்னொரு ஹீரோவும் வந்திருக்காங்க. ஸோ சாய்ஸ் அங்கே நவுத்தலாம். அவர் ரெண்டை நம்புவார்னு நான் நினைக்கிறேன். இந்த ஏ பொலிட்டிக்கலா ரொம்ப இந்த சோஷியல் மீடியாவின் வழியா பார்க்குறவங்க, பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டை என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறவங்க, இவங்களுக்கிட்ட நம்மளால ஒரு இம்பாக்டை கொடுக்க முடியும்னு அவர் உறுதியாக நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்மூடித்தனமா விஜய் இந்த ஆதரிக்கிற இந்த கூட்டத்தை கன்வெர்ட் பண்ணலாம். அதாவது தீவிர ரசிகர்களை நீங்க உண்மை பண்ண முடியும். அவங்கள இது பண்ண முடியும். சரியா? வீட்டில் இளவு விழுந்தாலும் அவர்கள் தன் தலைவனை தான் நம்புவாங்க. குறிப்பா ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள். ஏன்னா அந்த இடத்துல முகம், அந்த நபரின் ரசிகன் நானுங்கிறது அவங்களோட ஐடென்டிட்டி. அவர்களுக்கு முகமே கிடையாது. விஜய் மூஞ்சு தான் அவங்க மூஞ்சு. அதனால அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. எம்ஜிஆர் காலத்திலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, வீட்டில் இளவு விழுந்தாலும், இது கோர் ஹிந்துத்துவா பாஜகவின் அரசாங்கத்தால தான் குடும்பத்தில் ஒரு இடம் விழுந்தாலும் கூட அவன் அந்த பணத்தை எரிச்சிட்டு வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவான். ஏன்னா அது அவர்களுடைய ஐடென்டிட்டி. அது அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா ரசிகரா இல்லாம 35% தமிழ்நாட்டு மக்கள் விஜயோட ரசிகர்களா இருந்தாங்கன்னு கணக்கில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவரோட படம் எல்லாமே 150 நாள் ஓடி இருக்கணும். அப்படி ஒன்றும் நடக்கல. ஸோ இது வந்து ஒரு ரசிகர் அல்லாத வேறு சில ஃபேக்டர்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவங்களோட பிரச்சாரத்தில். அந்த செக்ஷனை டார்கெட் பண்ணி தான் இவர் இறங்குவாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அப்படி இருந்ததுன்னா அகெயின் இது வந்து ஒரு வெறும் என்டர்டெயின்மெண்ட் பாலிடிக்ஸ் மட்டும் இனி நீடிக்கும். நியூஸ் சேனல்கள்லாம் கொஞ்சம் லாபம் பார்க்கும். தரித்திரம் கண்டினியூ ஆகிறத தடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல அடுத்ததான் நீங்க இதிலிருந்து சோர்வுற்று வெளியே வர்றவங்களுக்கு சென்சிபிளான ஒரு அரசியல் உரையாடல் வந்தா பரவாயில்ல. ஆனால் அதுல இன்னொரு பிரச்சனை என்ன நான் யோசிக்கிறது என்னன்னா, இடதுசாரிகள் விசிகாவும் கூட இந்த ஜோடியினால இரலவெண்ட் ஆவாங்க. அவங்களால ஹிந்தி திணிப்புக்கு, இப்போ அந்த பக்ரீத்துக்கு பலியிடக்கூடாதுங்கிற பிரச்சனைக்கு, இது எல்லாத்தையும் இது எதை குறித்தும் அவர்களால் கேள்வி கேட்க முடியல. அப்படி கேள்வி கேட்க முடியாத இடத்தில் இருக்கிற இடதுசாரி கட்சியை ஒரு இடதுசாரிய மனோநிலையில இருக்க எப்படி ஏற்றுப்பான் அந்த கட்சியை? இப்போ அந்த கட்சிகளே இரலவெண்ட் ஆகுறாங்க. ஸோ அரசியல் களம் வந்து கொஞ்சம் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு நாளில் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக உலகம் மாறி இருக்கிற மாதிரி இங்கு வந்து ஒரு சீரியஸ் அரசியலுக்கான களம் ஆல் ஆஃப் அ சடன் காண போயிருக்கு. அந்த இடத்துல புதுசாக அண்ணாமலைன்னு ஒருத்தர் வர்றாரு. பிஜேபியில் இருந்ததை விட அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்றது தான் பண்ணுவார். நான் அப்படி வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஸ்டில் எனக்கு அந்த இது இல்லை. எனக்கு தர்க்கபூர்வமாக அதை எப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண எனக்கு தெரியல. ஆனால் அவருடைய பணபலம், படித்தவர், அவரோட கான்டாக்ட், அவருக்கு ஏற்கனவே அவர் உருவாக்கி வச்சிருக்கிற நெட்வொர்க்கு, எல்லா ஊர்கள்லையும் ஃபண்ட் அவர் வெளியிலேருந்து அவரால் மொபிலைஸ் பண்ண முடியும். பிஜேபியோட சப்போர்ட்டு, ஒரு இங்கே வந்து பிஜேபிங்கிற பார்ட்டியை வளர்க்குறத விடவும், ஏன்னா எனிவே இனி வந்து நடக்க போகிற நாட்டில் இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி பாஜக அதை ஃபேஸ் பண்ணுறது கஷ்டம்னு தெரியும். ஸோ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பார்ட்டியை வளர்க்குறதுனால அவர்களுக்கு நஷ்டம்னு ஒன்று கிடையாது. இந்த கட்சி விளங்கலனாலும் நஷ்டம் கிடையாது, பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்களுக்கு நட்டம் கிடையாது. எனிவே அது அவங்க அங்கே வரப்போகிறது தான். நாளைக்கு வேற ஒரு லாஜிக் அவர் சொல்லிக்கலாம், நம்மளால் ஒரு ஆள் வளரட்டும் அப்படிங்கிற ஆங்கிளில் பாஜகவோட சப்போர்ட் இருக்க போது பார்க்கும்போது இவர் கட்சியை வந்து ஸ்ட்ராங்காக நடத்திட்டு போவாருங்கிறது இருக்கும். அண்ட் அவங்க இன்னும் உறுதியாக இந்த ஆன்டி இன்கம்பன்சியை நம்புவாங்க. விஜய் அரசாங்கம் நடக்கிற விதத்தில் அது ஒரு நேற்று பேசின பேச்சில் எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு இந்த கவர்மெண்ட் விளங்காதுன்னு. ஏன்னா அவர் படி போட்டே அரசியலை நடத்தி எப்படி இருக்க போகுதுங்கிற ட்ரைலர் பேச்சு தான் அவர் நேற்று பேசணும் தான் நான் பார்க்குறேன். நான் சொன்னதெல்லாம் செய்ய மாட்டேன், அதுக்கு காரணம் வேற, அதெல்லாம் என்கிட்ட கேட்காத, டைம் லைன்லாம் கேட்காத, சௌரியப்பட்டப்போ தான் செய்வேன், என்னால் முடிஞ்சதை தான் செய்வேன். அகெயின் எது பிரச்சனை வந்தாலும் ஒன்று மறுப்பேன் அல்லது எதிர்கட்சிகள் தான் சொல்லுவேன், இதான் என்னோட மாடல் பார்த்துக்க அப்படின்னு நேற்று வந்து டிக்ளேர் பண்ணிட்டார். அது ஒரு அறிவிப்பு, அது அப்படித்தான் தெரியுது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அரசுக்கு எதிரான ஒரு மனோநிலை டெவலப் ஆகும். அது அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் வந்து கேப்சர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு அவர் வருகை கூட பிரச்சனை இல்லை. இங்கு பாஜகவுக்கு எதிரான அரசியலில் இருந்த முக்கியமான கைகள் காண போயிருக்கு. அண்ட் முஸ்லீம் லீக்கோட ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது இன்னும் பயமா இருக்கு. இஸ்லாமிய உரிமைகளை பேசுறதுக்கும் கிறிஸ்தவர்களோட ரைட்ஸை பேசுறதுக்குமான கதவுகள் மூடப்பட்டு அது ஒரு மாதிரி பரம தரித்திரம் பிடிச்ச பாதையில போதோன்னு பயமா இருக்கு. இந்தியா எதிர்கொள்ள போகிற சவால்ங்கிறது அடுத்த 2 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒரு பஞ்ச காலத்துக்கு இணையா இருக்கும். அப்படித்தான் இருக்கும் தோன்றது. விலைவாசி உயரும், ரூபாய் மதிப்பு குறையும், பொருட்கள் உற்பத்தி குறைய போகுது, வேலை வாய்ப்பு குறைய போகுது. இது எல்லாமே சேர்ந்த ஒரு சூழலை அநேகமா இன்றைய காலத்துல உயிரோடு இருக்கிறவர்கள்ல பலர் பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு 70 வயசுல உயிரோடு இருக்கிற ஒருத்தர் தாம் வாழ்க்கையில பெரும்பாலானவர்கள்
போன 10 வருஷத்தை விட இப்போ வந்து பெட்டராக தான் இருந்திருப்பாங்க கிடைக்கிறதுல. மோசமான காலத்துக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு ஓவராலாக பார்த்தா. பட் அதிலிருந்து தலைகீழாக மாறப்போகுது. இப்போ இந்த தலைமுறை தான் ரொம்ப சபிக்கப்பட்ட ஒரு தலைமுறை. ஒரு 20 வயசு வரைக்கும் எல்லா வசதிகளோடு இருந்துட்டு அதுக்கு மேலே அனாதையாக பாலைவனத்தில் விட்ட மாதிரியான ஒரு சூழலுக்கு அவங்க போகிறாங்க. ஒவ்வொரு தரப்பும் அவங்க நம்புறதுக்கான எந்த பாதையும் எந்த வழியும் இல்லை. எக்ஸாம் எல்லாம் கரெக்ட் ஆயாச்சு, எங்கே போகுதுன்னு தெரியல. படிப்பு உங்களுக்கு தேவையில்லை. அமெரிக்காலே அதான் நிலைமை. நம்ம ஊரில் அது இன்னும் மோசம் இருக்குது. அவ்வளோ விவசாயம் பண்ணுறதுக்கான வழியும் குறைஞ்சிருக்கு, சுயதொழில் செய்கிறதுக்கான வழியும் இல்லை. அவங்க வந்து தான் பெற்றோரை விட ரொம்ப ஏழ்மையில் வாழப்போகிற ஒரு தலைமுறையாக இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி ரொம்ப ரேராக 1 or 2% வந்து தான் பெற்றோரை விட சிறப்பான வாழ்க்கை வாழலாம். மற்றபடி பொதுவான இதில் வந்து இந்த இதில் இளைஞர்கள் வந்து தன்னுடைய பெற்றோரை விட மோசமான பொருளாதார சூழலில் தான் இருக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் நாம் இப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் பேஸ்டு பாலிடிக்ஸுக்கு நகர்றது ஒரு ஆபத்தான அறிகுறி. பட் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஒன்றே ஒன்று வேணால் செய்யலாம். பேச வாய்ப்பு இருக்கவங்க கிட்ட சலிப்புனாலேயோ சோர்வுனாலேயோ பேசாமல் போக வேண்டாம். அந்த அளவுக்கு வேலையை செய்யலாம். ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வேர்ஸ்ட் ஆன பிறகு பேசுறதுக்கு நிறைய பேர் கிடப்பாங்க. பீப்புள் வில் நாட் ரியலைஸ் அன்டில் இட்ஸ் ஹேப்பன் டு தெம். ஒரு செய்தியா இருக்கிற வரைக்கும் அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும். அதனால அது பேராசைப்பட தேவையில்லை, அவநம்பிக்கையும் கொள்ள தேவையில்லை. லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. அவ்வளோதான். டிவிக்கு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அண்ணாமலை கட்சி தொடங்க இருக்காரு. இன்னும் விஜய் வந்து தொடர்ச்சியாக நேத்தும் டிக்ளேர் பண்றாரு தாவேகா வர்சஸ் திமுக தான் சண்டை அப்படின்றத. திமுக இன்னமும் இவர் எந்த ஒரு எதிரியாக இன்னும் அவங்க வீரியமாக ரொம்ப அதிமுக எதிர்க்கிற அளவுக்குலாம் எதிர்க்க இன்னும் ஆரம்பிக்கல. அண்ணாமலையும் புதுசா இறங்கியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கு தமிழக அரசியல் களத்துல. தொடர்ந்து பேசுவோம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்தும். நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.